நமக்காக ரவிக்குமார் சார் நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி, அவரு தானே எல்லா பிரச்சனைக்கும் அவரு தான் போறாரு. இப்ப அங்க நாடாளுமன்றத்துல பேசுறது வந்து ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் எதை பேசுறாரு எதை பேசல. இங்க இருக்கிறவங்க வேலைக்கு போறாங்க வீட்டுக்கு வராங்க. அங்க என்ன நடக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரியாது இல்ல. இப்ப அவர் வரவே இல்லை. இப்ப எம்பியா இருக்கிறவர் ஒரு வீட்டுக்கும் வர முடியுங்களா? ஏதாவது ஒரு மீட்டிங்னா வரலாம், ஒரு முக்கியமா ஒரு பிரச்சனைனா அதை கேட்கறதுக்கு வரலாம். மற்றபடி அவர் வீட்டுக்கு வீடு வந்து கேட்க மாட்டார்ல. இப்போ பொதுவாக ஜிப்மரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. முகப்பெருங்களுக்கெல்லாம் மாசமாக இருக்கிறவங்க அங்கே போயிட்டு நெரிசலில் நின்றுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேஷன் தேட்டரும் ஒரு ரூம் இருக்கையெல்லாம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதை அமைச்சு கொடுத்தாரு. இப்போ அதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ அதை சொன்னாதான் தெரியும். இப்போ நாங்கள் மீட்டிங் தான் போயிட்டு வரோம். அந்த மீட்டிங் வந்து போகிறோம். அதில் நடக்கிறது அவர் என்னென்ன செஞ்சார், படிப்புக்காக உதவி பண்ணது, ஜிப்மருக்கு எல்லாமே அவர் சொல்லி தான் எங்களுக்கும் தெரியுது. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் அங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுதான் இங்கே இருக்கிற நிலவரம். எம்பி ரவிக்குமார் பற்றி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச அதிகமான வருகை பதிவேடு கொண்ட ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அவர் தான். இந்த கோவிட் டைம்ல நமக்கு அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் தான் வேணும். உரிமைக்காக பேசுறவங்க தான் நமக்கு வேணும். தேவைக்காக பேசுறவங்க இருக்காங்க. நமக்கான உரிமைக்காக பேசுறவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்காகவே நாங்கள் வந்து ரவிக்குமார் சப்போர்ட் பண்ணுறோம். இங்கே மொத்தம் 18 கிராமப்புறம் 18 மீனவ கிராமம் இருக்குது. இங்கே எல்லா கிராமத்துக்கும் தேவையான ஐமாஸ் லைட் அது எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. இந்த கோவிட் டைம்லாம் அவரோட ஸ்பீச்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் அந்த கோவிட் டைம்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு பணத்துக்கு வந்து ப்ரைவேட்டுக்கு வித்துட்டு இது கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து வெளிநாட்டு எக்ஸ்பைர் டேட் அந்த டைமில் வந்து வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த பீரியட்லாம் வந்து அவர் கொடுத்த ஒரு ஆலோசனை, ஒரு திட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு வேணும். அதனால நாங்கள் இந்த டைம் வந்து எம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அவரோட பாண்டி சின்னத்தில் தான் வெயிட் பண்ணுவோம். ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு பார்லிமெண்ட்லேயும் போயிட்டு கூட அங்கே கல்வி கோசம், பசங்க படிப்பு கோசம், இல்லை தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க இவங்களுக்கோசம்லாம் போய் பாராளுமன்றத்தில் நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. மற்ற எம்பி லீடர்கள்லாம் போயிட்டு அந்த அளவுக்கு பேச மாட்டுறாங்க. ஸோ ரவிக்குமார் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் நல்லா துணிச்சலாக இதை நல்லா போல்டாக பேசுகிறாங்க. மற்ற எம்பிங்கெலாம் அந்த அளவுக்கு பேசல. அதனால தான் இந்த வாட்டி அவருக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் மறுபடியும் அவருக்கே செலக்ட் பண்ணால் நல்லா பேசுவார். கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிக வாக்கு உள்ளவங்கலாம் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. இப்போ பொதுவாக மக்களுக்கே தெரியும் அதிக பேர் சேர்ந்தவங்க டிஎம்கேல இருக்கிறாங்க, ரெண்டாவது ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மக்களுக்கு கொஞ்சம் விரோதமாக செய்கிற மாரி பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்குது. அதனால் மக்கள் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க. எப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு தான் கூட்டணி தான் வாக்கு போடுற மாரி இருக்கிறாங்க. இதில் பார்த்தா ஏடிஎம்கே வந்து தனியாக நிற்கிறாங்க. அவங்க வந்து மெஜாரிட்டி கம்மி, இல்லைனா ஏடிஎம்கேவுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த தொகுதி எப்பவுமே அவங்களுக்கு வாய்ப்பு இப்போ கம்மியாயிடுது. ஏடிஎம்கேவுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது, மற்றபடி கூட்டணி பலம் இல்லை. பிஜேபி வந்து இங்கே ஓட்டு கிடையாது. பிஜேபி இங்கே வந்து பாமகவுக்கு நிகரான ஓட்டு இருக்குது. ஏன்னா பாமகவும் சரியான ஓட்டு வாங்குற இடம் இது. ஆனால் பாமக வந்து பலம் இல்லாமல் நிற்கிதுங்க. அதனால் ஈஸியாக தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே தென் மாவட்ட சைடு வேணால் பாமக பிஜேபி ஏன்னா வாய்ப்பு இருக்கலாம். அப்போ கூட ஜெயிக்க முடியாது, ஓட்டு வாங்கலாம், ஆனால் ஜெயிக்க முடியாது. இப்போ இந்த இங்கே வந்து டிஎம்கே கூட்டணி பானை நிற்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மெஜாரிட்டி அதிகம் கூட்டணி, அதனால் வாய்ப்பு வந்திருக்காரு, பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ அவர் எப்பவுமே என்ன சொல்கிறது, ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு நார்மலாக பேசுகிற மாதிரி பார்க்குற இதுவும். இதே மற்ற இப்போ எங்கள் பகுதி எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் எப்படி இருப்பான்னு கூட எலெக்ஷன் டைமில் வருவார், ஓட்டு கேட்பார், அதோட சரி. அட்லீஸ்ட் ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தை கூட இது பண்ணது கூட அவர் வந்தது கிடையாது. இப்போ இதே எம்பி இருக்கிறாரு அப்படின்னா நாங்கள் ஏதோ இஷ்யூனா நாங்கள் டேரெக்டாக போய் பார்க்குற அளவுக்கு. இப்போ வந்து ரவிக்குமார் ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சிருக்கேன். டேபிள், சேர், பெஞ்சு இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். ஆட்சி சிறப்பாக இருக்குது தமிழ்நாட்டில். பிஜேபி மேலே வந்து அது திருப்பி மக்களுக்கு பிஜேபி கூட ஓட்டு போட மாட்டாங்க. நல்ல விதமான ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொகுதி மக்களுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுறது, சிறுபான்மை மக்களுக்கு பேசுறாரு, ஓபிசி பிரிவு மக்களுக்கு பேசுறாரு. நல்ல கருத்து தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீண்டும் ஒரு வரலாம். திமுக கூட்டணி ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும். அவரு நமக்காக போராடுறாரு, அவ்வளவுதான். நம்ம தாழ்த்தப்பட்ட ஜனங்களுக்காக அவர் அதிகமா போராடுறாரு. அதனால எங்களுக்கு பிடிக்கும். இங்க வந்து வீடு கட்டி விட்டாங்க ஐயா. வீடு இல்லாம இருந்தோம் எங்க ஊர்லாம். நாங்க ரோட்டு ஓரத்துல குளத்து ஓரத்துலாம் இருந்தோம். வீடு பட்டா கூட கொடுத்தது இல்லை இது வரைக்கும் வீட்டுலாம். இப்ப ஐயா வந்ததுதான் எங்களுக்கு பட்டா கொடுத்து வீடும் வாங்கி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பால்வாடி கட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஸ்கூலும் கட்டுறோம் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை வாங்கி கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா வசதியுமே எங்களுக்கு செஞ்சு தரேன்.
அவங்க எங்களுக்கு எல்லாமே வந்து செய்யறாங்கல்ல, ஐயா கூட வருவாங்க, எங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு போடுவோம். இந்த முறையும் அவர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்காக வந்து பொதுமக்கள் ஆகியனாங்க அவருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு, படிப்புக்கு, ஒரு ஊனமுற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் செய்கிறார் சார். நல்லா செய்கிறார் சார் அவரு. ஒரு ஏழை பாழைக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணனா அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பண்ணுவார், எல்லாம் செய்வார். நல்லா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவரு. பொதுப்படியாக அவர் எல்லாருக்குமே நல்லது தான் பற்றி பேசுறாரு. அவரோட வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேரேஜ் பண்ணிக்கல, மக்களுக்காகவே போராடிட்டு இருக்காரு இவ்வளோ நாளாக. ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்காக இன்னும் போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எனக்கு திரும்ப